ஏன் சார் இங்க கோட்டைக்கு போறதுக்கு பஸ் வருமா? வரும்பா வரும். ஆமா என்ன மேட்ரா நீ கோட்டைக்கு போய் நிக்கிற? எம்எல்ஏவா பதவி ஏத்துக்கிறதுக்கு. எம்எல்ஏவா? பஸ் வந்து சார் இப்போ வந்துரும். யோ இலக்கியா வாயா வந்து வண்டியில ஏறியா. உன் காரை பார்த்தாலே எங்க ஏழைங்களோட ரத்தமும் வேர்வையும் தான் ஞாபகம் வருது. அட என்னப்பா இன்னும் மேடையில் பேசுகிற மாதிரியே பேசிட்டு இருக்க. இப்போ தான் ஆட்சி அதிகாரம் எல்லாம் கைக்கு வந்துருச்சுல்ல. இப்போ மட்டும் சனங்க பட்டா விஷயத்தை தூசி தட்டினேன்னு வை, நான் சென்ட்ரல்லையோ வேலூர்லையோ 10 வருஷம் கம்பியான வேண்டி இருக்கும். இந்த எலெக்ஷன் இல்லாட்டி அடுத்த எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிரோம்ல. இருக்கிற இமேஜை கெடுத்துக்க கூடாதுல்ல. அரசியலில் இமேஜ் தானே முக்கியம். அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக எங்கிட்ட இருக்க பட்டா நிலை எல்லாத்தையும் திருப்பி தர ரெடியாக வச்சிருக்கேன். நிஜமா தான் சொல்றியா? அடங்க ஒப்பரான சத்தியமா நிஜம்பா. பட்டாவெல்லாம் ஹோட்டலில் வச்சிருக்கேன். ஏதோ கண்ணு முன்னாடி கையெழுத்து போட்டா சந்தோஷப்படுவேன்னா என்ன சந்தேகப்படுறிய? வா, என் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும். நான் எங்க வேணாலும் வரேன். கிடைச்சாச்சு, உட்காரு. அட நல்லா சாஞ்சு உட்காருப்பா. டிரைவர் வண்டியை நம்ம ஹோட்டலுக்கு விடு. ஏசி நல்லா கூட்டி வை. நம்ம பூலோக சொர்க்கம். இந்த மாதிரி மக்கள் சேவை செய்யறவங்களோட இந்திரபுரி. அப்படி வை. அட என்னப்பா பாக்குற? இதையும் பார்த்து ஏழைங்க ரத்தம் தெரியுது குளுக்கோஸ் தெரியுதுன்னு உளறிட்டு இருக்காதப்பா. ஆப்பிள் ஜூஸ்னா அப்படித்தான் இருக்கு, குடி. எல்லா பத்திரமும் இதுல இருக்கு சார். எல்லாம் சரியா இருக்கா? மொத்தம் 127 குடும்பமா? அப்புறம் இலக்கியா ஒரு முக்கியமான விஷயம் பஸ் தான் இப்ப கூட்டு வந்தேன். நான் தோத்துட்டாலும் என் கட்சி ஜெயிச்சிருச்சுல. ஆட்சி அமைக்க 5 எம்எல்ஏ வேணும். நாளை கரெக்ட் பண்ணிட்டேன். நீ மட்டும் சரின்னு சொன்னா நாளைக்கே நீ மந்திரி. மந்திரியா? என்னப்பா மந்திரின்னு எந்திரிச்சிட்ட? நாளைக்கு நீ மந்திரி ஆயிட்டீங்கன்னா தமிழ்நாடே உன்னை பார்த்து எந்திரிக்கும்பா. மந்திரியான உடனே அண்ணா நகர்ல 6 ஏசி பெட்ரூமோட ஒரு பங்களா உன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன். என்ன சொல்ற? வேணா விடு. திண்டிவன பக்கம் 2 பேர் ஜெயிச்சிருக்காங்களா? சிக்னல் கொடுத்தா போதும், அப்படியே பாஞ்சிட்டு வந்துருவானுங்க. நானும் வச்சு பாத்துக்கிறேன். ஓகே. யாரு? சுப்பிரமணி மகன் தேவராஜ். அண்ணா நகர் எங்க இருக்கு? காட்டுறேன். அண்ணா நகர் மட்டும் இல்ல, எல்லா நகரையும் காட்டுறேன். தேர்தலில் ஜெயிச்சவனு தோத்தவனு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டான். ஆனா நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. டேய், அன்னைக்கு ஜனங்களுக்காக உசிரியா கொடுப்பேன்னு சொன்னியே, நீயும் வெறும் பேச்சு தானா? அரசியல் இருக்கிறவங்களுக்கு அறிவு மட்டும் பெருசா இருந்தா போதாது, இதயமும் பெருசா இருக்கணும். டேய், உலகத்திலேயே பெரிய பாவம் எது தெரியுமாடா? பெத்த தாயை தவிக்க விடுறதை விட, கட்டின பொண்டாட்டிய கைவிடுறதை விட, உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களை ஏமாத்துறீங்களே, அதுதான்டா பெரிய பாவம். உனக்கும் உன்னை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு இடையில என்னடா உறவு? நீ அவன் ஆத்தா வழியில் வந்தவனா இல்ல அப்பம் வழியில் வந்தவனா? எந்த சம்பந்தமும் இல்லாத உன்னை நம்பி உனக்கு ஓட்டு போடுறதுக்காக வெயிலையும் மழையிலையும் நின்று கஷ்டப்படுறானே, அவன் ஒரே ஒரு நிமிஷம் வயிறு எரிஞ்சான்னா உன்ன மாதிரி ஆளுங்க வம்சம் எல்லாம் 400 தலைமுறைக்கு நாசமா போயிடும். இத பார், நாளைக்கு விடியறதுக்குள்ள அந்த ஜனங்களுக்கு அவங்க நிலம் பட்டா போட்டு போய் சேரணும். இல்ல அவங்களுக்காக நானே கொடு பிடிச்சு களத்துல இறங்குவேன். ஜாக்கிரதை. நம்மள மாதிரி ஆளுகளுக்கு வெக்கமான சூடு சுரணை எதுவும் தேவையில்லைதான். ஆனால் இது ரொம்ப ஓவர்ப்பா. இலக்கியா, அரசியல்ல அடி வாங்கலாம், அவமானப்படலாம், ஆனா அடி சறுக்க கூடாது. நம்மளை எதிர்த்து கொடி பிடிக்கிறவன் எவனா இருந்தாலும் தயங்காம அழிச்சிடணும். இதுதான் நீ அரசியல்ல கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம். என்ன இன்ஸ்பெக்டர் இந்த நேரத்துல? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார் 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 சார், நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க போயிட்டே இருக்கீங்க. கூப்பிடியா உங்க ஐயா? எதுக்கு? கூப்பிடியா? என்ன இந்த நேரத்துல? உங்களை கைது பண்ண வந்திருக்கோம்.
காரணம்? உங்க வீட்டுல கஞ்சா இருந்ததுக்காக. ஐயா சக்கரவர்த்தி பாண்டியா, தேர்தலை என்ன தோக்க வச்சியே, இப்ப பார் யார் தோத்ததுன்னு. இப்ப நான் யார் தெரியுமா? ஸ்டேட்டுக்கே மந்திரி. ஐஏஎஸ் ஆபீசர்ல என் முன்னாடி கை கட்டி நிக்கிறான். பாஞ்சால குறிச்சில 10 பஞ்ச பராரிகளை சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு என் மூஞ்சிலிய காரி துப்புறியா? முந்தையெல்லாம் பணக்காரங்களையும் முதலாளிகளையும் பார்க்கும் போது எனக்குள்ள ஒரு தீ கொழுந்து விட்டு எரியும். அதை நான் புரட்சி தீன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது பொறாம தீ. அந்த தீக்குள்ள நீ பெட்ரோலை ஊத்து, உன்னை சாம்பலாக்காம விட மாட்டேன். நாளைக்கு நீ கஞ்சா கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தேன்னு வையேன், ஊர்க்காரனை உன் மூஞ்சில காரி துப்புவான். அதுக்கப்புறம் நீ கொடி பிடிச்சி எப்படி போராடுவேன்னு நான் பாக்குறேன். டேய், எடுத்துட்டு வாங்கடா இவனை. என்னையாச்சு? போயிட்டான் சார். அடடடட, மானஸ்தான் வாசப்படி தாண்டாமையும் உசுர விட்டான். இப்படிப்பட்டவள ஏன் அரசியலுக்கு வரணும், கொடி பிடிக்கணுங்கிறான் புரியலையே. சரி, போட்டு வாங்க. நேற்றிருந்தா இந்த கப்பன் வீதிதனில் இன்று வெஞ்சாம்பலாகிவிட்டால் என்று சொல்லி உடம்பிருந்தால் பரவையில்லாமல் வாடா பேரரசு. என்னடா உங்க அப்பனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? ஏதோ உங்க அப்பா புண்ணியத்துல எங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுடா. தேங்க்ஸ். சின்ன வயசுல எங்க சின்னையா மனசுல விழுந்த விதை இன்னைக்கு தாயா பழம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆத்திரத்துல அவசரப்பட்டு அருவாளை எடுத்ததுனால அன்னைக்கு அவனுக்கு கணக்க தீர்க்க முடியல. இன்னைக்கு தன்னை தயார்படுத்திட்டு களத்துல இறங்கியிருக்காரு. இனி யாராலையும் அவரை தடுக்க முடியாது. இன்னும் 2 தலை இந்த பூமியில விழும். அந்த சிவபிரகாச இலக்கியோட ரத்தத்தை இந்த பூமி குடிக்கும். கொல்லட்டும் சார், கொல்லட்டும். அவன் நான் காந்தியும் காமராஜையும் கொண்டான். காவாலி பயில கொண்டான் சார். சண்டால பயலுங்க. ஒரு நல்ல மனுஷன் கொடி பிடிச்சு போராட போறேன்னு சொன்ன உடனே அடிவயிறு ஏறானுங்களே. அரசியலும் அரசாங்கமும் இவனுங்க பரவாயில்லை மட்டும் சொந்தமா என்ன? சிவபிரகாசம் இலக்கிய மாதிரி ஆளுங்களுக்கும் முதல்ல குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணி வம்சமே எல்லாம் பண்ணோம். அப்பதான் இந்த நாடு உருப்படும். அந்த பேரரசு அவங்க தலையெடுக்கல சார், இந்த நாட்டுக்குள்ள களை எடுக்கிறான். அதை கண்டுக்காம விடுவீங்களா? பெருசா பாதுகாப்பான், பாதுகாப்பு. அவன் நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிக்க வேண்டியது நாம இல்லை, சட்டமும் கோர்ட்டு தான். தப்பு செய்யறவனை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னால நிறுத்துறதும் நடக்க போற தப்ப தடுத்து நிறுத்துறது தான் நம்ம வேலை. அதை சரிவர செய்யணும்னு தான் நாம சத்திய பிரமாணம் எடுத்திருக்கோம். மிஸ்டர் கேசவன், இமிடியேட்டா அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார்.